எடுத்தாச்சு. நார் சத்து அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது யாருமே அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. தண்டுனாவே எல்லாமே ஒதுக்கி வைப்பாங்க நிறைய பேர். அப்படி செய்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் இப்படி செய்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த தண்டை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ செக் பண்ணிக்கலாம், தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ தண்டு வேகிறதுக்கு அளவுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக நான் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், தண்டு வெந்துருச்சான்னு இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டு தான் நம்ம தண்ணி கொஞ்சமாக போட்டு தான் நம்ம வேக வைக்கணும், அதிகமாக போடக்கூடாது. இப்போ தண்டு ரெடி ஆகிடுச்சி, வெந்துருச்சு. இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதில் சேர்த்து கிளறி வச்சுக்கலாம். இதில் காரம் உப்புலாம் நம்ம விருப்பம்தான். நம்ம தேவையான ஒருத்தவங்க காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒருத்தவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நெய் இன்னும் 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். கிளறி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சா முடிஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா எல்லா சாதத்துலேயும் அந்த மசாலாவும் தண்டும் சேர்கிற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி அடியில் இந்த மீதி சாதத்தை நான் போட்டு கிளறி விட்டுக்கிறேன். இப்போ கிளறியாச்சு, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க, தண்டு சாப்பிடாத குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. இது அவ்வளோதான். கொஞ்சம் ஆற விட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுக்க வேண்டியது தான். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாழைத்தண்டு சாதம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.